வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக். ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயர் கூட தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் அண்ட் பேஜ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ் அண்ட் அதை பற்றி ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அது பண்ணாதான் முடியும், நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? லெட்ஸ் கோ. நம்மக்கிட்ட என்னெல்லாம் இப்போ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், ஓகேவா? இதுதான் நார்மல் வயர் கூட. கண்டிப்பாக அந்த 90s கிட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஸ்கூல் லஞ்ச் பேக் இதுதான் இருந்தது. லஞ்ச் பேக்காக மட்டும் இல்லை, சிலருக்கு ஸ்கூல் பேக்காகவே இருந்தது. இன்னும் சிலர் வீட்டிலலாம் ஞாபகார்த்தமாக இது ஒரு பக்கம் கிடக்கும். எங்கள் வீட்லேயும் 20 வருஷம் 30 வருஷம் கூட எல்லாம் கிடக்குது. ஏன்னா இதுக்கு ஆயுஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது என்ன அடின்னு அடித்தாலும் அது ஒரு பக்கம் கிடக்கும், அவ்வளோவா ப்ராப்ளம் வராது. வெயிலில் போட்டால் மட்டும் வெளுத்து போகும். ஸோ வெயிலில் நம்ம போட போகிறதில்ல. இதுவே ஆல்மோஸ்ட் லைக் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த கூடையோட ஐஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது ஒரு சாதாரண கூடை, நம்ம திங்ஸ் வைக்கிறது. ஸோ பழைய ட்ரெண்டு தானே இப்போ எல்லாமே புதுசாக வருது. ஸோ நம்மளும் ஏன் இந்த வயர் கூடையை புதுசாக ஒரு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிக் ஸ்டைலில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, அந்த கூடைக்கும் இந்த கூடைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் பாருங்க, இது வந்து உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியாகவும் குட்டியா ஒரு கை கடக்கமா லைக் கொஞ்சம் திங்ஸ் வச்சு எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். நார்மல் கூட நான் சொல்றது. இது நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசா வச்சு அகலத்தை கம்மி பண்ணி, ஏன்னா ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பப்பர் பேன் பெருசா தேவையில்லை. சின்னதா இருந்தாலே போதும். மோஸ்ட்லி நம்ம என்ன எடுத்துட்டு போவோம், லைக் வந்து பர்ஸ் இருக்கும், மொபைல் இருக்கும், சார்ஜர் இருக்கும், மேக்கப் திங்ஸ் இருக்கும், எதனா அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் திங்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேக் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் டைப்ல மல்டி கலர் பீட்ஸில் ஒரு லாங் ஹேண்டில் இந்த மாதிரி இருக்கு. இதுல என்னெல்லாம் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க. இது ஒரு டைப். அண்ட் ஒன் மோர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அகலம் பெருசா இருக்கும். இது டபுள் கலர்ல பண்ணிருக்குது. இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, லைக் ஷாப்பிங் போறீங்க இல்ல ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாலிடா நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போகலாம். இப்போ எங்கே போனாலுமே பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, அடிஷ்னல் சார்ஜ் இருக்குது பேகுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஃப்ரீயாக தரதில்லை, ஏன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் பேப்பர் பேக் தான் கொடுக்குறாங்க. அது கரெக்டாக வீடு வந்து சேருமான்னு தெரியாது. எங்கேயாவது வச்சு தண்ணி நீலாம் பட்டுருச்சுன்னா கிழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நமக்கு சேஃபாக இருக்கும், ஸ்டைலாகவும் இருக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட கலரில் நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இது வேணும் இந்த மாதிரி பண்ணி தரீங்களா, இல்லை ஹேண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும், இல்லை சின்னதாக இருந்தால் போதும், இந்த கலர் வேண்டாம், எனக்கு பிளெயினாகவே இருந்தால் போதும், அந்த மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ நீங்கள் அப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இது கொஞ்சம் அதை விட அது ஹேண்ட்பேக் டைப் வரும். இது வந்து இப்படி நம்ம கையில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைப் இருக்குது. இதில் கலர்ஸ் இருக்குது, அடுத்து பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு நார்மலாக போதும், பிளெயின் கலர் போதும், கொஞ்சம் வந்து ஹேண்ட்பேக் மாதிரியும் இல்லாமல் பெரிய பேக் மாதிரியும் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த ஹேண்ட்பேக்கை விட கொஞ்சம் அகலம் பெரிய சைஸாக வச்சு பிளெயின் கலரில் ஜஸ்ட் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக நம்ம சாரீலலாம் பார்டர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு பார்டர் டைப் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்கு. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக் இதுதான். ஆக்சுவலி இதுலேயும் கலர்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன். இதுவுமே நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மெமரபிளாக இருக்கணும், நம்ம பண்ணி தரணும். ஏன்னா இதெல்லாம் வருஷங்களாக இருக்கும். உடனே வந்து லைக் ஒரு கொஞ்ச நாளில் அப்படி கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் அவங்க வைக்கிறத பொறுத்து வருஷங்களாகவே கிடக்கும். உங்கள் பேர் சொல்லி அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் மொத்தம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ பெருசெல்லாம் வேணாம், எனக்கு குட்டியாக போதும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த குட்டி சைஸில் ஒரு தேங்காய் வச்சு, பழம் வச்சு, ஒரு ஸ்வீட் வச்சு, ஒரு குங்குமம் மஞ்சள் வச்சு நீங்கள் இப்படி கொடுக்கலாம். அழகா அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க, பால் வாங்க போகிறதுக்கோ சம்திங் எதுனா. பெரிய யூஸ் பண்ண முடியாது, பட் குட்டி குட்டி யூஸ்லாம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அது பாட்டு கிடக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம்.
நீங்கள் மொத்தம் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரியும் இருக்குது. இப்போ நம்ம கலர்ஸ் பார்த்துடலாமா? இதில் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குது? ஸோ இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டைப் பேக் இருக்குன்னா 4 டைப் இருக்குது. இப்போது உங்களுக்கு இல்லை வேண்டாம் எனக்கு இப்படி தான் வேணும், இந்த பேட்டர்னில் தான் வேணும், இதுதான் வேணும்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எது எடுத்து அனுப்புகிறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 டைப் இருக்குது. உங்களுக்கு வேணும் வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த 4 டைப்பில் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இது நான் காமிச்சிட்டேன். பிளாக் கலர் ஹேண்ட்பேக் டைப்பில் பாருங்கள். ஒயிட் கலர் சேம் அதே தான். மல்டி கலர் பீட்ஸில் கலர்ஸ் மட்டும் அந்த ஒயரோட கலர்ஸ் மட்டும் மாறும். ஹேண்டில் வந்து ஜென்ரலி நம்ம எல்லா பேக்லேயும் அந்த பிளாக் கலர் தானே இருக்கும். ஸோ அந்த மெத்தட்லேயே கொடுக்கலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததா இது. இது ஒயிட் கலர். பிங்க் டார்க் பிங்க்ல இருக்கு. எல்லோ. இது வந்து இந்த பார்ட்டி கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் லைக் பண்ணுவாங்க. அவங்க பார்ட்டிக்கெலாம் போனால் அந்த லைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைட்ஸில் வந்து இந்த மாதிரி நியான் ஷேட்லாம் கொஞ்சம் க்ளோ ஆகும். அதனால நம்ம ஏன் நியான் கலரில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியான் ஆரஞ்சில் நியான் க்ரீனில் வந்து ஹேண்டில் வச்சு பண்ணிருக்கு. இதுவே அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஹேண்டில் வந்து கலர் இருக்கிறது வந்து பேக்காகவும், பேக் இருக்கிற கலர் வந்து ஆரஞ்சு கலராகவும் 2 கலரில் பண்ணிருக்கு. ஸோ பார்ட்டி கேர்ள்ஸ் இது உங்களுக்காக தான். ஆக்சுவலி இந்த 2 கலரும் என்னோட ஃபேவரட் கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாருன்னா டேஸ்ட் இருந்தா நீங்க உடனே இதை வாங்கிக்கலாம். அடுத்து ப்ளூ கலர். இது நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கும் பாருங்க. பின்னாடி தள்ளி போனா இடிக்கும். ஸோ இவ்வளவுதான் காமிக்க முடியும், இவ்வளவுதான் காட்ட முடியும். ப்ளூ கலர். ஒன் மோர் பிளாக். அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் குட்டி குட்டியா இருக்கும், இது பெருசா இருக்கும். இது இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சது. இது எனக்காக எங்க அம்மா பின்ன ஆரம்பிச்சாங்க. அப்படியே அங்கிருந்து டிசைட் பண்ணதான், சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணது. இது பெரிய பீட்ஸ். பெரிய பீட்ஸ்லாம் அந்த அந்த பின்னலே தெரியல அப்படின்றதுனால தான் நாங்கள் பீட்ஸ் வந்து மாத்திட்டோம். உங்களுக்கு இதே தான் வேணும் அப்படின்னாலும் இது பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பேக். அடுத்து வந்து கிரீன். கிரீனும் என்னோட ஃபேவரட் கலர் தான். நல்லா இருக்குல்ல. இது என்னன்னு தானே பாக்குறீங்க, இது நான் தான் கொடுத்துருக்கேன். சரி ஒரு இது காமிச்சிடறேன். ஒரு கிளிப்பு கண்டிப்பா இதில் வச்சுட்டோம்னா நம்ம இங்கே போனால் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஒரு பேண்டு நம்ம கையில் ஸ்டைலாகவும் போட்டுக்கலாம், தேவைப்படும் போது கொண்டையிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச். ஏன்னா இது வந்து இந்த ஓட்டியா இருக்குல்ல, அதில் வந்து இந்த காயின்ஸ், கீ, இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் போட முடியாது இல்லையா, அதனால தான் நான் வந்து ஒரு பவுச் கொடுக்கலாமே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜிப்பூல் அது மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதில் தாராளமாக எடுத்துட்டு போகலாம். எல்லார் வீட்லேயும் இருக்கும், இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது 3 ஆயிடுச்சா. இது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கீ செயின். இதில் நீங்கள் இந்த கீ, பின்னு, அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நான் காமிக்கிறேன். காயின் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகும்போது அவசரத்துக்கு நம்ம எதில் போடணும் அப்படின்னு தெரியாது இல்லையா, அப்போ அந்த டைமில் இதை ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க, பின், இயரிங், காயின்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம மூடி வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு தேட தேவையில்லை. இப்படி ஓப்பன் பண்ணோமா எடுத்தமான்னு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சவுண்டு வரும். இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃப்ரீயாக கொடுக்குறது தான். உங்களுக்கு வேண்டாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர். ஸோ ஹேண்ட்பேக்கில் இதெல்லாம் கலர்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இந்த ஹேண்ட்பேக்கும் வேணாம், ஷாப்பிங் பேக் வேணாம், ஒரு மீடியமாக பேக் போதும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கலர் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில்வர் கலரில் பிளாக் கலர் ஹேண்டில் வச்சு ஒரு சாரியில் கொடுக்குற பார்டர் மாதிரி கொடுத்துருக்கு. இது ஒன்று இருக்குது. அதில் இன்னொன்று செம்மையாக இருக்கும் பாருங்களேன். அந்த மாம்பழ சாரி இருக்கு இல்லையா, அந்த சாரியில் பார்டர் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இந்த இந்த கலர்ஸ் இந்த பேக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி ஐ லைக் பிளைன் கலர்ஸ். சாரி இந்த மாதிரி கட்டும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பிளைனாக தான் போடுவேன். பிங்க் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிங்க்னா உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தான். இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்க வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அம்மாக்கோ சிஸ்டருக்கோ எதனா கிஃப்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலையே, சம்திங் எதனா பண்ணணும், பரவாயில்லடா உனக்கும் இப்படிலாம் டேஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இது வந்து உங்களோட ஃபேவரட் லேடி அண்ட் லவபிள் லேடிஸ்க்கு வந்து நீங்க கிஃப்ட் பண்ணலாம். அந்த இன்னொரு டைப்ல 3 இருக்கு. இந்த குட்டி பேக்ல ஒண்ணுதான் இருக்கு, அது சாம்பிளுக்காக தான் பின்னுது. ஏன்னா பின்னி வச்சுட்டு அது போகல அப்படின்னா நமக்கு அது வந்து தேவையில்லாது. அது உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் பேக்ல ஆல்ரெடி இது நான் காமிச்சேன். பர்பிள் அண்ட் நியான் கிரீன். ஒன்னா பர்பிள் அண்ட் ஒயிட் செம்மையா இருக்கும். இது பாருங்க, பக்கத்துல காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளூ அண்ட் பிளாக். எல்லோ அண்ட் பிளாக். இல்லை பார்டர்லாம் வேணாம், ஜஸ்ட் இது மட்டும் போதும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பேட்டர்னில் இப்படி பண்ணலான்னு பண்ணியிருக்கு. செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி பேக்ஸ்லாம். இதெல்லாம் ஆக்சுவலி யூனிக் கலெக்ஷனுங்க. ஏன்னா ஹேண்ட் கிராஃப்ட்னால 1-2 தான் பண்ண முடியும். வெரி ரேர்லி தான் யாருன்னா வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஐயோ அவ்வளோ இதே மாதிரி வச்சிருக்காளே, நானும் இதே மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா யூனிக் கலெக்ஷன் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஏன்னா அது அவங்களுக்கு எங்கே வாங்கியிருக்காங்கன்னு கூட தெரியாது. டிஃப்ரெண்டா இருக்கும் உங்க கையில. இது வந்து சில்வர் அண்ட் ப்ளூ. இது எங்களோட டேஸ்ட்டுக்கு ஓகே, இது பிடிக்கும், இது நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்குது. உங்களுக்கு இல்லை வேண்டாம் எனக்கு இந்த கலர் தான் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் ஒயிட் அண்ட் ப்ளூல கொஞ்சம் மல்டி கலர் மாதிரி கலர்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ எல்லா பேக்குக்குமே ஒரு பவுச், ஒரு பேண்ட், ஒரு கீ செயின், ஒரு கிளிப், இது 4 ஃப்ரீயாக வந்துடும். அண்ட் ஒன் மோர் பேக்குங்க. குட்டியாக வேணும் எனக்கு, கை கடக்கமா கொஞ்சம் திங்ஸ் வச்சுட்டு போகிற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி பேக் போகலாம் நீங்கள். இது ஒன்று தான் இருக்குது. நீங்கள் கலர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஹேண்டில் குட்டியாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த கூடைய அந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருக்கு. இது பிஸ்கட் கூடைன்னு சொல்லுவாங்க. மற்ற கூடைக்கு இந்த கூடைக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்களேன். ஸோ இதில் எனக்கு பெருசாக வேணும், சின்னதாக வேணும், இல்லை ஹேண்டில் பெருசாக வேணும், சின்னதாக வேணும், எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, நான் ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ எடுத்து என்னோட பேஜில் அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னோட காண்டாக்ட் நம்பரையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்கொயரி பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன், நெகோசியபிள் தான். ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிச்சு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நான் காமிக்கிறேன். 2 வயருங்க, இப்படி எடுத்துக்கணும். நான் ஜஸ்ட் இப்போ ஷார்ட்டான வயரில் காமிக்கிறதுனால இது எனக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நம்ம கூடையா பின்னும்போது ஒரு வயரும் 7 அடி 8 அடி அந்த மாதிரி இருக்கும். அப்போ லென்த்தாக இருக்கும்போது அப்படி நம்ம இழுத்து போடணும். எப்படியும் மினிமம் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட்ஸ் ஆகும். ஒவ்வொரு கூடையிலையும் எவ்வளோ முடிச்சாகுதுன்னு பாருங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கூடை பின்னுறதுக்கு ஒருத்தருக்கு கான்சியஸா இதை மட்டும் பண்ணணும் அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் ஆகுங்க. அதுலயும் அந்த பீட்ஸ் கூட இருக்கு இல்லையா, இந்த முடிச்சுக்கு அப்புறமா இந்த பீட்ஸை வந்து நம்ம கோர்க்கணும். இது ஷார்ட்டா இருக்கு அதனால ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அந்த ஒயர் லென்த்தா இருக்கும் நம்ம கூட ஸ்டார்டிங்ல இருந்து பின்னும்போது. ஸோ இதை இப்படி கோர்க்கணும். கோர்த்துட்டு இப்படி மடக்கிட்டு இன்னொரு ஒயர். எனக்குள்ள நிறைய திறமைகள் மறந்து இருக்குது. என்ன திறமை? எல்லாம் மறந்து இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. இப்படிதாங்க இந்த ஷார்ட்டாக இருக்கிற வயரை பின்னுறதுக்கே எவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு கூடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 350 கிராம்ஸ் பீட்ஸ் இருக்கும். குறைஞ்சது 1000 மேலே தான் இருக்கும்.
இவ்வளோத்தையும் கோர்த்து இது பரட்டி போட்டு இது ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த பீட்ஸ் கூடலாம் 2 நாள் அசால்ட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஹேண்ட் கிராஃப்டட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதோட உழைப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அந்த பீட்ஸ் இருக்குல்ல, நான் காமிச்சிடுறேன். இந்த பேக் வந்து நம்ம 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் அதை நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால நான் 20% வந்து டிஸ்கவுண்ட்டில் நான் கொடுக்குறேன். இந்த பேக் வந்து 1200. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் வரும். இது உங்களுக்கு 1500. ஏன்னா இதோட வயர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற வயர்ஸ் வந்து அதோட குவாலிட்டி வேற, இதோட குவாலிட்டி எல்லாமே நல்ல குட் குவாலிட்டி தான். கொஞ்சம் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இது 1500. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு வாங்கிக்கலாம். என்னோட நம்பர் இருக்கு. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.